நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. எதை உண்போம், எதை குடிப்போம்? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப் புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால், உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் என உரைத்தார் இயேசு. அநீத கோட்டைக்குள் அடிமைப்பட்டு கிடந்த இயேசுகால ஏழையரின் மனம் அச்சம், கவலை, ஏமாற்றம், ஏக்கம் என்ற உணர்வுகளுக்குள் ஆட்பட்டு கிடந்தது. அக வாழ்விலும் புற வாழ்விலும் அமைதியற்று, ஆறுதலற்று, ஆனந்தமிழந்து, அடுத்து என்ன நிகழுமோ என்ற பதட்டத்துள் வாழ்ந்தனர். அந்த ஏழையர்க்கு இயேசு சுட்டிய காட்டுப்புல் மீதான கடவுளின் காப்புறுதி கலங்கரை போன்று ஒளிர்ந்தது. கோடையில் வாடிப்போனாலும் வசந்தம் வந்ததும் வளமை சூடி நிற்கும் காட்டுப்புற்கள் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் வாழும் வலுப்பெற்றவை. அவற்றின் வேர்களும் சிறு கிழங்குகளும் வீரியமானவை. ஏழைகள் எவ்வளவுதான் முதலாளித்துவ சம்மட்டி கொண்டு ஒடுக்கினாலும் அவர்களுக்குள் கனன்று கொண்டிருக்கும் விடுதலை பிழம்பை யாராலும் ஒருபோதும் எளிதாக அணைத்துவிட முடியாது. ஏனெனில் கடவுளே அவர்களது அரணும் வலிமையும். கடவுளின் செயல்பாடுகள் அனைத்தும் அவரது கருணைமிக்க அன்பிலிருந்தே புறப்படுகின்றன. இறைவா, உம் கருணை மழையில் நான் நனைய வேண்டுவதோடு பிறரையும் நனைக்கும் மனம் தாரும். வாரம் ஓர் அலசல். திருத்தந்தை தேர்வில் கர்தினால்கள் அவை. திருத்தந்தைக்காக திருப்பலி நிறைவேற்றி அவர் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கும் 9 நாள் கொண்ட காலம் மே மாதம் 4ஆம் தேதி திருப்பலியுடன் நிறைவுற்றதைத் தொடர்ந்து 2 நாட்கள் இடைவெளிக்குப் பின் மே மாதம் 7ஆம் தேதி புதிய திருத்தந்தையை, அதாவது திரு அவையின் 267வது திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் கலந்து கொள்ளும் தகுதியுடைய 80 வயதிற்குட்பட்ட 133 கர்தினால்களும் சிஸ்டைன் கோவிலில் கூட உள்ளனர். திருத்தந்தையின் தேர்வு குறித்து விவாதித்து வந்த கர்தினால்கள் அவை ஏப்ரல் 28 திங்களன்று தன் 5வது அவை கூட்டத்தில் வாக்கெடுப்பு மே மாதம் 7ஆம் தேதி துவங்கும் என்ற முடிவை எடுத்தது. நாளை மறுநாள், அதாவது மே மாதம் 7ஆம் தேதி காலை இத்தாலிய நேரம் 10 மணிக்கு, அதாவது இந்திய நேரம் பிற்பகல் 1:30 மணிக்கு திருத்தந்தையர் தேர்தலுக்கு தயாரிப்பு திருப்பலி வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெறும். அதன் பின்னர் மாலை உள்ளூர் நேரம் 4:30 மணிக்கு 5 கண்டங்களிலிருந்து 70 நாடுகளின் 133 கர்தினால்கள் கலந்து கொள்வர் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
முதலில் இவர்கள் வத்திக்கானின் சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு அருகில் இருக்கும் பவுலின் சிற்றாலயத்தில் கூடி புனிதர்கள் மன்றாட்டை பாடுவர். அதன் பின் கர்தினால்கள் வரிசையாக சிஸ்டைன் சிற்றாலயத்திற்குள் நுழைவர். 80 வயதிற்குட்பட்ட கர்தினால்கள் 135 பேர் திரு அவையில் இருப்பினும் 133 பேரே இந்த தேர்தல் வாக்கெடுப்பில் கலந்து கொள்கின்றனர். ஏனெனில் 2 கர்தினால்கள் உடல்நிலை காரணமாக இந்த தேர்தல் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஸ்பெயின் நாட்டு கர்தினால் அந்தோனியோ கனிசாரஸ் அவர்களும் கென்யாவின் கர்தினால் ஜான் நுஜியே அவர்களும் ஆவர். இவர்கள் இருவரும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் கர்தினால்களாக உயர்த்தப்பட்டவர்கள். மே மாதம் 7ஆம் தேதி பிற்பகலில் சிஸ்டைன் சிற்றாலயத்தில் அடுத்த திருத்தந்தையின் தேர்வில் கலந்து கொள்ளும் கர்தினால்கள் அனைவரும் முதலில் தங்கள் உறுதிமொழிகளை எடுத்துக் கொள்வர். தான் அடுத்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் திரு அவையின் இவ்வுலகத் தலைவருக்குரிய கடமைகளை விசுவாசமுடன் நிறைவேற்றுவேன் எனவும், தேர்தல் தொடர்புடைய விவரங்களையும் அங்கு நடந்தவைகளையும் மிகவும் ரகசியமாக வைத்திருப்பேன் எனவும், தேர்தலில் வெளிப்புற தலையீட்டை அனுமதிக்க மாட்டேன் எனவும் ஒவ்வொரு கர்தினாலும் உறுதிமொழி எடுப்பர். இதன்பின் 80 வயதிற்கு மேற்பட்ட கர்தினால்கள் சிஸ்டைன் சிற்றாலயத்திலிருந்து வெளியேறிய பின் வாக்களிப்பவர்களுக்கு திரு அவையின் நலன் குறித்தவைகளில் பொறுப்புணர்வு குறித்த ஆன்மீக சிந்தனை 90 வயது கர்தினால் ரனியேரோ காந்தலா மெஸ்ஸா அவர்களால் வழங்கப்படும். இவர் முற்காலத்தில் திருத்தந்தை உட்பட திரு அவை அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தியான சிந்தனைகளை வழங்குபவராக செயல்பட்டவர். தேர்தலில் வாக்கெடுப்பில் பங்கு பெறுபவர்களுக்கான தியான சிந்தனைகளுக்குப் பின் இவரும் பாப்பிரை திருவழிபாட்டுக் கொண்டாட்டங்களுக்கான துறை தலைவரும் சிஸ்டைன் சிற்றாலயத்தினை விட்டு வெளியேறுவர். இதன்பின் கமர்லெங்கோ எனப்படும் கர்தினால் கெவின் ஃபாரெல் அவர்களின் தலைமையில் 3 கர்தினால்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்றாட பணி நடவடிக்கைகளில் உதவுவர். கர்தினால்களுள் 3 வகையாக இருக்கும். கர்தினால் திருத்தொண்டர்கள், கர்தினால் குருக்கள், கர்தினால் ஆயர்கள் என ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவர் என தேர்ந்தெடுக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பணிபுரிவர். இவ்வாறு 3 நாட்களுக்கு ஒருமுறை புதிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிக்குழு அமைக்கப்படும். இந்த தேர்தலானது ஒவ்வொரு நாளும் காலையில் 2, மாலையில் 2 என முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும். அதுவரை புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லையெனில் ஜெபம் மற்றும் தியானத்திற்கென ஒரு நாள் விடப்படும். பின்னர் அடுத்த நாள் வாக்கெடுப்பு தொடங்கும். புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படும் வரை தினமும் பகல் 12 மணியளவிலும் மாலை 7 மணியளவிலும் சிஸ்டைன் கோவில் புகைப்போக்கி வழியாக புகை வெளியிடப்படும். திருத்தந்தையின் தேர்தல் நிலவரம் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்கு சிஸ்டைன் சிற்றாலயத்தின் மேற்கூரையில் புகைப்போக்கி ஒன்று பொருத்தப்பட்டுள்ளது. திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் கருப்பு புகையும், தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் வெண்புகையும் வெளியே வரும். இந்த புகைகள் வெளிவருவதற்கு வாக்குச்சீட்டுகளுடன் வேதிய பொருட்களும் சேர்த்து எரிக்கப்படும். வெண்புகையை வெளியிடும் வழக்கம் 1903ஆம் ஆண்டிலிருந்து திரு அவையில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. தேர்தல் காலத்தின் போது கர்தினால்கள் கடிதம் எழுதுவதோ, கலந்துரையாடலோ, தொலைபேசி அழைப்புகளோ மிகவும் அவசரமாக இருந்தால் ஒழிய அனுமதிக்கப்படாது. தேர்தலில் கலந்து கொள்ளும் கர்தினால்களுக்கு பத்திரிகைகளும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் தடை செய்யப்பட்டவைகளாகவே இருக்கும். இந்தியாவிலிருந்து 4 கர்தினால்கள் தற்போதைய தேர்தல் வாக்கெடுப்பில் கலந்து கொள்கின்றனர். கோவா டாமன் பேராயர் கர்தினால் பிலிப் நேரி ஃபெராவ், கேரளாவின் சீரோ மலங்கரா வழிபாட்டு முறை திரு அவை தலைவர் கர்தினால் பசிலியேஸ் கிளீமிஸ், ஹைதராபாத் பேராயர் கர்தினால் ஆண்டனி பூலா, வத்திக்கானில் பணிபுரியும் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்கார்ட் ஆகியோரே இந்த 4 ஆவர். இன்று உலகில் வாழும் 252 கர்தினால்களுள் 114 பேர் ஐரோப்பாவையும், 37 பேர் ஆசியாவையும், 32 பேர் தென் அமெரிக்காவையும், 29 பேர் ஆப்பிரிக்காவையும், 28 பேர் வட அமெரிக்காவையும், 8 பேர் மத்திய அமெரிக்காவையும், 4 பேர் ஓசியானியாவையும் சேர்ந்தவர்கள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்டவர்களுள் 148 பேர் தற்போது உயிர் வாழ்கின்றனர். இதில் 108 பேர் 80 வயதிற்கு உட்பட்டவர்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்த புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் கர்தினாலாக உயர்த்தப்பட்டு தற்போது உயிரோடு இருக்கும் 41 கர்தினால்களுள் 5 பேரே 80 வயதிற்கு உட்பட்டவர்கள். இவர்கள் 5 மட்டுமே திருத்தந்தையர்கள் 16ஆம் பெனடிக்ட், திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலில் பங்கு பெற்றதோடு அடுத்த திருத்தந்தைக்கான தேர்தலிலும் பங்கெடுக்க உள்ளனர். வரலாற்றில் முதன்முறையாக தற்போது ஹெய்ட்டி, கேப் வெர்தே, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, பாப்புவா நியூகினி, மலேசியா, ஸ்வீடன், லக்சம்பர்க், கிழக்கு திமோர், சிங்கப்பூர், பரகுவாய், தென் சூடான், செர்பியா, மங்கோலியா ஆகிய 13 நாடுகளிலிருந்து கர்தினால்கள் திருத்தந்தைக்கான தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். திருத்தந்தையின் தேர்தலில் வாக்களிக்க உள்ள கர்தினால்களுள் 52 பேர் ஐரோப்பிய கண்டத்தையும், அதிலும் 19 பேர் இத்தாலியையும், 37 பேர் அமெரிக்க கண்டத்தையும், 23 பேர் ஆசியாவையும், 17 பேர் ஆப்பிரிக்காவையும், 4 பேர் ஓசியானியாவையும் சேர்ந்தவர்கள். தற்போது வாக்களிக்க உள்ள கர்தினால்களுள் 33 பேர் 18 துறவு சபைகளைச் சார்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திரு அவையின் முதல் திருத்தந்தையான இயேசுவின் திருத்தூதர் தூய பேதுருவுக்கு பின்னர் திரு அவையை நீண்டகாலம் வழிநடத்தியவர் திருத்தந்தை 9ஆம் பயஸ். இவர் 1846 முதல் 1878 வரை 32 ஆண்டுகள் பதவியில் இருந்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 26 ஆண்டுகள் 168 நாட்கள் பதவியில் இருந்து 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி காலமானார். அதற்கு பின் வந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் 8 ஆண்டுகளும், திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 12 ஆண்டுகளும் திரு அவையை வழிநடத்திச் சென்றுள்ளனர். திருத்தந்தையர்களின் பெயர்களை பார்த்தோமானால் ஜான் என்ற பெயர்தான் 23 தடவைகளும், கிரகரி, பெனடிக்ட் ஆகிய பெயர்கள் ஒவ்வொன்றும் 16 தடவைகளும் வந்துள்ளன. ஆனால் 20ஆம் ஜான் என்ற பெயரை எவரும் எடுத்ததாக தெரியவில்லை. 43 பெயர்கள் ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தப்படவில்லை. கடந்த மாதம் 21ஆம் தேதி இறைபதம் சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா நாட்டைச் சார்ந்தவர். அன்புள்ளங்களே, வரும் புதன்கிழமையன்று துவங்கும் கான்க்ளேவ் எனப்படும் திருத்தந்தை தேர்தல் வாக்கெடுப்பிற்காக நம் இறை வேண்டலை சமர்ப்பிப்போம். வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்தன் தலைவன் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்தன் தலைவன் இயேசுவே. உயிரில் கலந்து என்னில் நிலைத்து உயர்வு தருபவர் இயேசுவே. தலைவன் இயேசுவே. வாழ்வும் வழியும் உண்மை ஒளியும் எந்த தலைவன் இயேசுவே. திருத்தந்தை தேர்வில் கர்தினால்கள் அவை என்ற வாரம்போர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தாழ்ச்சியான செயல்பாடுகள், உறுதியான செயல்முறைகள் மற்றும் துணிச்சலான முடிவுகளுடன் மாற்றங்கள் தொடங்குகின்றன என்பதை நமக்கு கற்பித்த
ஓர் ஆழமான நற்செய்தியின் மனிதர் திருத்தந்தை பிரான்சிஸ் என்று வலியுறுத்தியுள்ளனர் உலக கத்தோலிக்க பெண்கள் அமைப்புகளின் ஒன்றியத்தார். மே 5 திங்கட்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ள உலக கத்தோலிக்க பெண்கள் அமைப்புகளின் ஒன்றியமானது பெண்களாகிய தங்களை நம்பியதற்கு நன்றி என்று கூறி பெண்கள் இல்லாத மனுக்குலம் தனிமை, சோகம், அனைத்து வகையான தீமைகளை வளர்க்கும் வறண்ட நிலமாக துயரினை தருகின்றது என்பதை அதிகமாக எடுத்துரைத்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளது. 2023 ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்திக்க வந்த இவ்வமைப்பின் ஏறக்குறைய 1500 பெண்களுக்கு வழங்கிய செய்திகளை ஒருபோதும் மறக்க முடியாது என்று நினைவு கூர்ந்துள்ள அவ்வமைப்பானது தங்கள் குரலுக்கு செவிசாய்க்கின்ற, புரிந்து கொண்ட ஒருவருடன் பயணிப்பதாக திருத்தந்தையின் தலைமைத்துவ காலத்தில் தாங்கள் இருந்ததாகவும் பகிர்ந்துள்ளனர். இறை மக்கள் அனைவரின் தந்தையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை மக்கள் உணர்ந்ததால் அவரது இறப்பின் செய்தியை அறிந்து பல லட்சக்கணக்கான மக்கள் தந்தையை இழந்த அனாதிகளாக தங்களை கருதினார்கள் என்று எடுத்துரைத்துள்ளார் முனைவர் அந்திரேயா தொர்னியெல்லி. புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்காக ஆரம்பிக்க உள்ள கான்க்ளேவ் நடக்க இருக்கும் நேரம் நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் திருத்தூதர் பேதுருவின் வழிவந்தவர்கள் அனைவரையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் திருப்பீட செய்தி பிரிவு இயக்குனர் முனைவர் அந்திரேயா தொர்னியெல்லி. 1964 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு மேற்கொண்ட தனது திருத்தூது பயணத்தை முடித்து திரும்பிய திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் தனது நண்பரும் தத்துவவியலாளருமான ஜேன் குயிட்டோன் அவர்களுடன் செய்த உரையாடலை நினைவு கூர்ந்து தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் முனைவர் தொர்னியெல்லி. தந்தைத்துவம் என்பது ஆற்றல், இதயத்தை ஆக்கிரமிக்கும் ஓர் உணர்வு. அது நாளின் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நம்முடன் வருகிறது, குறையாது, வளர்கிறது என்றும் முழு மனித குலத்திற்கும் ஒரு தந்தையாக தன்னை உணர்வதாக திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்கள் கூறியதாகவும் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் முனைவர் தொர்னியெல்லி. போர் மற்றும் வன்முறைகளால் நிறைந்த இவ்வுலகிற்கு அமைதியை கொண்டு வரும் நோக்கில் பல்வேறு செயல்களையும் உதவிகளையும் செய்து வந்த மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் இறந்த பிறகும் அந்த உதவிகளை வழங்கும் நோக்கில் அவர் பயன்படுத்திய வாகனமானது காசா பகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மருத்துவ உதவிக்காக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்படுபவர்களுடனான திருத்தந்தையின் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக திருத்தந்தை பிரான்சிஸ் பல லட்சக்கணக்கான மக்கள் நடுவே வந்து அவர்களை சந்தித்த வாகனமானது அன்பளிப்பாக குழந்தைகளின் மருத்துவ சேவைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 10 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் போரினால் பாதிக்கப்பட்டிருப்பதை அறிந்த திருத்தந்தை அவர்கள் குழந்தைகள் வெறும் எண்கள் அல்ல, முகங்கள், பெயர்கள், கதைகள் கொண்டவர்கள், தூய்மையானவர்கள் என்று அடிக்கடி வலியுறுத்தியதற்கேற்றவாறு அக்குழந்தைகளுக்கு உதவ அவரது வாகனம் கொடுக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் ஜொகாலோ என்னும் இடத்தில் நடைபெற்ற இளையோருக்கான கூட்டத்தில் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முன்னதாகவே அக்கூட்டத்தில் பங்கேற்கும் இளையோருக்காக பதிவு செய்த காணொளி காட்சியானது ஒளிபரப்பப்பட்டது. உலகை மாற்றுவதற்கு குரல் கொடுப்பவர்களாக, சத்தம் எழுப்புபவர்களாக, உலக மாற்றத்திற்காக தங்களையே அர்ப்பணிப்பவர்களாக இளையோர் இருக்க வேண்டும் என்றும் அக்காணொளியில் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். லத்தீன் அமெரிக்க நாட்டின் மெக்சிகோ நகரத்தின் சொகாலோவில் வாழ்க்கையை கொண்டாடவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகெங்கிலும் உள்ள மக்களின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கு தங்களை அர்ப்பணிக்கவும் மே 4 ஞாயிறன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூடி சிறப்பித்தனர். திருநற்கருணை ஆராதனை என்பது திரு அவையின் பணி மற்றும் நம்பிக்கையாளர்களின் வாழ்வு ஆகியவற்றில் மிக முக்கிய பரிமாணத்தை கொண்டது என்றும் இதை அதிகமாக தனது வாழ்நாளில் வலியுறுத்தியவர் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் டோம்னிக் மம்பர்த்தி. மே 4 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கான 9 நாள் ஜபக்காலத்தின் இறுதி நாள் திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் கர்தினால் டோமினிக் மம்பர்த்தி. திருநற்கருணை ஆராதனையின் முக்கியத்துவத்தையும் பழக்கத்தையும் நாம் மறந்துவிட்டோம் என்று அடிக்கடி வலியுறுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்வளிக்கும் இந்த திருநற்கருணை ஆராதனையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை தனது வாழ்வில் கடைபிடித்தவர் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் மம்பர்த்தி. தென் சூடானிலிருந்து புலம்பெயர்ந்து வரும் மக்கள் தங்களது நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் பொறுமையுடன் தங்கள் துயரங்களை ஏற்கவும் புலம்பெயர்ந்தோர் முகாம் செயல்பட்டு வருகின்றது என்றும் கூறியுள்ளார் அருள் சகோதரி ஜோர்ஜினா விக்டர் ஞாராத். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.